அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி பிரவீனா. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்மங்கியில் வரக்கூடிய நூற்புழுவை எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்க்க போகிறோம். இந்த நூற்புழு தாக்குதல் இருந்துச்சுனாலே வயலில் அங்கங்கே திப்பி திப்பியாக கருகுன மாதிரி இருக்கும். நீங்கள் வேரை பிடுங்கி பார்த்தாலுமே அந்த வேரில் ஒரு முடிச்சு மாதிரி ஏற்படும். பூ கொஞ்சம் வாடின மாதிரி வதங்கின மாதிரி இருக்கும். எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணுறது மூலிமா கட்டுப்படுத்தலாம். ஏன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, இதில் நூற்புழுவை கட்டுப்படுத்துறதுக்காண்டி பொக்கோனியா ஸ்பீசிஸ் வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம் ஒரு நுண்ணீர் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான சாரஞ்சு பூச்சிகளாக இருக்கட்டும், இலைத்தண்ணு புழுக்களாக இருக்கட்டும், வண்டுகளாக இருக்கட்டும், அனைத்து பூச்சியுமே கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம மெட்டாரைசியம், பிவேரியானா, வெட்டிசிலியம் லெக்கானி, நிமூரியா ரிலேன்னு சொல்லிட்டு மொத்தமாக இதில் 5 வகையான நுண்ணீர்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட சேர்த்து அல்மைட்டையும் நீங்கள் பயன்படுத்தும் போது செடி உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்காது. நூற்புழு தாக்குதல்னால நீங்கள் அல்மெட்டியை சேர்த்து கொடுக்கும்போது செடி ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பூ உங்களுக்கு அதிகமாக வைக்கும். எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏக்கருக்கு 2 பேக்கெட்டு. நீங்கள் ஏக்கருக்கு 10 டேங்க் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா 10 லிட்டர் தண்ணியில் 3 நாள் ஊற வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும். அடுத்து 2 வேறு சிகிச்சை கொடுக்கணும். எத்தனை நாள் இடைவெளின்னு கேட்டிங்க அப்படின்னா, 1வது நாள், 3வது நாள், 6வது நாள் தொடர்ச்சியாக நீங்கள் 3 டோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நூற்புழுவோட கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான சாரஞ்சு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம். வண்டுகளாக இருக்கட்டும், இலைத்தின்னு புழுக்களாக இருக்கட்டும், அனைத்து பூச்சிகளையுமே கட்டுப்படுத்தலாம். விவசாயிகள் நீங்கள் அல்மைட்டி, இன்ஃபினிட்டியும் பயன்படுத்தும் போது சம்மங்கியில் அதிக மகசூலை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 8807494699.